வணக்கம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாத கண்ணாடி வளையல்களை வச்சு ஒரு சிம்பிளாக ஈஸியாக அழகாக செய்யக்கூடிய ஒரு வால் ஹேங்கிங் எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கலரில் உல்லன் த்ரெட்டு வந்து எடுத்துருக்கிறேன். ஒன்று வந்து லைட் பிங்க்கு, இன்னொன்று மெரூன் கலரில். இப்போ கண்ணாடி வளையலில் நான் 2 வளையலாக எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கட்டுறதுக்கு நூலை வந்து விட்டுட்டு மற்ற இடத்துல இப்படி டைட்டாக நம்ம சுற்றிட்டே வரணும். இந்த மாதிரி கண்ணாடி வளையல் வந்து நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கில்ட்டெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தாமல் வச்சுருக்கக்கூடிய வளையலை வந்து நம்ம க்ரியேட்டிவாக இந்த மாதிரி வால் ஹேங்கிங், தோரணம் இதெல்லாம் செய்யலாம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கணும். ஃபுல்லாக எப்படி சுற்றணுன்றதை பார்க்கலாம். இதே மாதிரியே நல்லா டைட்டாக நெருக்கமாக சுற்றிட்டே வரணும். உல்லன் த்ரெட்டு நம்ம கடையிலேருந்து வாங்கின்னு வந்ததும் இந்த மாதிரி ஏதாவது குச்சிலையோ இல்லை வந்து நீட்டான பென்சில்லையோ இதுலையோ சுற்றி வச்சுக்கினா நம்மளுக்கு சிக்கு இல்லாமல் இருக்கும். இப்போது பாதி முடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த கேப்பையும் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட் எண்டிங்கில் நம்ம நாட் போட்டு முடிச்சிடணும். நம்ம கட்டுறதுக்கு கொஞ்சம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம நாட் போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. பாருங்கள், இதை மாதிரி இன்னொரு கலர்லேயும் நான் ரெடி பண்ணி இப்படி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை இப்படி ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை ஒன்றொன்றுத்தையும் அதே உல்லன் த்ரெட் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். சுற்றி ஜாயிண்டிங் வர இடத்துல நாட் போட்டுக்கணும். கட்டி விட்டோம் இல்லைங்களா, அந்த நாட்டை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கணும் மறைச்சி. இப்போது அந்த ஜாயின் பண்ண அந்த இடம் மறையணும் அப்படின்றதுக்காக நான் அங்கெல்லாம் கம் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே எல்லா இடமும் ஸ்டோன் விட்டுட்டு இப்போது பார்த்தோன்னா பாருங்கள், சாதாவாக இருந்த கண்ணாடி வளையலை நம்ம இப்படி க்ரியேட்டிவாக பண்ணி ஒரு வால் ஹேங்கிங் அழகாக ரெடி பண்ணியாச்சு. இன்னும் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படிலாம் இன்னும் டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை மாதிரி சுற்றி கம் அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டிக்க போகிறேன். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இப்போது கீழே இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங்கை ஃபிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான், இதையே நாட் போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கணும். இப்போ இதை கட் பண்ணி விட்டுட்டு அந்த நாட்டை மறைச்சிட்டு நெக்ஸ்ட்டு அது மேலேயும் நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு குந்தன் ஸ்டோன் மட்டும் ஒட்டிடணும். நெக்ஸ்ட்டு மேலே மாட்டுறதுக்கு நாம் இதே உல்லன் த்ரெட்டு வச்சு நாட் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.